எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயிர் சேமியா தான் செய்ய போகிறோம். டிஃபன் ரெசிபி கூட இது பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் நம்ம தயிர் சேமியா நிறைய தயிர் ஊற்றி நம்ம செய்யறதுனால அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம அடுப்பிட்ட வேலை இருக்காது. சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தயிர் சேமியா செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் தயிர் சேமியா செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ சேமியா எடுத்துருக்குறேன். கெட்டி சேமியா தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்ல சுடு தண்ணியில் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணுங்க. நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சேமியாவை நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டுங்க. நல்ல ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த தண்ணியினுடைய சூட்லேயே சேமியா நல்லா வெந்துருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஊற்றிக்கலாங்க. அதான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், சேமியா நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்க 250 கிராம் நம்ம சேமியா எடுத்ததுக்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்குறோம். இது புளிப்பு இல்லாத தயிருங்க. இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் எடுத்துருக்குறோங்க. இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து விட்ற மாதிரி இருந்ததுன்னா நாம் பார்த்திங்கன்னா பால் அதிகமாகவும் தயிரை கம்மியாக சேர்த்துக்கணுங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது தயிர் ரொம்ப புளிச்சிருங்க. இப்போ வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் அதிகமாகவும் பாலை கம்மியாகவும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நமக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குதுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் 2 மிளகாய் எடுத்துருக்கிற காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இந்த இஞ்சி ஃப்ளேவரும் பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் தாங்க இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணுங்க. இஞ்சி பருப்புங்க, முந்திரி பருப்பு நம்மளுடைய அளவு தாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சை எடுத்துக்கிறேங்க. நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த திராட்சை எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை எடுத்து நம்ம சேமியாவில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்குவம் தான் சரிங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க.